தான் கொலை பண்ண மாதிரி எங்களெல்லாம் அடித்து மருத்துவமனையே உடைச்சி நாசம் பண்ணதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இல்லை. மருத்துவர்கள் எப்படி பார்க்கணுங்கிறத எப்படி நடத்தணுங்கிறது அதிகாரத்துக்கிட்ட இல்லை. இந்த கொடுமையை தொலைக்கணும். இப்போ நாங்கள் இதுக்கு சும்மா தங்கச்சி நிர்பயா வரும்போது தனி சட்டங்கள்லாம் அந்த படுகொலை எப்போ நிறைவேற்றினாங்க, நடைமுறையில் இருக்குதாங்கிறது தான். ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறது, இந்த மாதிரி ஒரு தவறை செய்ய அவனுக்கு என்ன துணிவு வருது? இந்த சமூகம் கடும் சட்டத்தில் நம்மளை தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சமே இல்லாது எப்படி ஹாசினின்னு ஒரு தங்கையை அவன் வன்புணர்வு செய்து கொலை பண்ணி சாக்கில் வச்சு கொளுத்தி விட்டு போனான். 90 நாளில் திருப்பி வந்தான். பெற்ற தாயவே கொண்டு விட்டான் காசு கொடுக்கலைன்னு. இப்போ மறுபடியும் அவன் சிறையில் தான் இருக்கான். அது எப்படி அவன் சிறையில் இருக்கும்போது அவனுக்கு சாப்பிட்ற சாப்பாடு, கொடுக்குற உடை, அவனை இப்போ சிறை பராமரிப்பில் யார் கொடுக்குறாதுன்னு செத்துப்போன ஹாசினியுடைய அப்பா அம்மா கொடுக்குற வரி இருக்குல்ல, அதில் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். இந்த கோரத்தை உலகத்தில் எங்கேயாவது நீங்கள் சகிக்க முடியுமா? இதெல்லாம் கடுமையான தண்டனைகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டது, அவனை கைது செய்யப்பட்டான், தண்டனை கொடுக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டதுனா தான் அது அடுத்த அந்த குற்றம் நிகழாமல் முற்று வைக்கப்படும். இல்லைன்னா இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் கத்துவோம், விட்டுட்டு வேற பிரச்சனையும் போயிடும். இப்போ இதே மாதிரி பட்டுக்கோட்டையில் நிகழ்ந்துருக்குது. அதை நாங்கள் மட்டும்தான் போராடினோம். அதுலேயும் இதே மாதிரி தான் போதை தான். 4 பேருமே போதை. ஒருவன் அந்த பொண்ணை காதலிச்சிருக்கான், காதலிச்சு அவனை பேச வச்சு அந்த பெண்ணை வர வச்சு வன்புணர்வு செய்து இப்போ இது பண்ணிட்டான். ஒரு நல்வாய்ப்பாக அந்த பெண்ணு உயிரிழக்கலை. அப்படி தினந்தோறும் நடக்குது. 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு அம்மா வரை பாதுகாப்பற்ற சூழலில் வாழணும்னா நம்ம இது எதுக்கு பாரத மாதான்னு சொல்லணும்? இதை நம்ம வணங்குற தெய்வங்கள்லாம் பெண் தெய்வமாக இருக்கணும். எப்படி சொல்லுங்கள்? ரொம்ப இது வெக்கி தலை குனியணும். ஒன்று தான் நான் சொல்ல நினைக்கிறேன், சிந்தனையின் விளைச்சல் தான் செயல். நீங்கள் என்ன எண்ணம் வைத்திருக்கிறீரோ அதான் செயல் வடிவம் பெறும். ஆனால் சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் என்பதை நீங்கள் ஒத்துக்கணும். அதான் உண்மையும் கூட. சமூகம் குற்றச்சமூகமாக இருக்கும்போது இதான் நடக்குது. இங்கே தங்கச்சி இளவஞ்சி பிறகு அதெல்லாம் கூட சொன்னாங்க. அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டதே சமூகத்தின் குற்றம்தான். இந்த சமூகம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறான். ஒருத்தன் செய்யவே இல்லை அந்த குற்றத்தை எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஒருத்தனை சஞ்சய், அவன் பேர் சஞ்சய் ராய், அவனை கைது பண்ணிக்கிட்டு காட்டான். அவனை பார்க்கும்போதே மனநோயாளி போல இருக்கிறான். அவன் இந்த உதவி காவல் படையில் இருக்கான். நம்ம ஊரில் ஹோம் கார்டுங்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவன் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஒரு காவலர்களுக்கு அவன் அதை சொல்லும்போது தம்பியெல்லாம் சொல்கிறாங்க, அவன் அந்த மருத்துவமனையில் ஒன்றும் பெரிய வருமானம்லாம் இருந்து யாராவது வந்தால் அவங்களுக்கு ஒரு வாங்கி கொடுப்பான், அட்மிஷன் வாங்கி கொடுப்பான், அதை வச்சு ஒரு வருவாயை சம்பாரிச்சிட்டு இருந்தான். அது ஒருத்தன் செய்யலை. அதை செய்யணுங்கிற நோக்கம் அந்த கல்லூரியில் இருந்த அத்தனை பேருக்கு ஏன் வந்தது, என்ன செஞ்சது? நீங்கள் 1000 குற்றம் சொல்லலாம். அவள் ட்ரக்கு பயன்படுத்தினா, அவன் போதைப் பொருளை பயன்படுத்தினா, அது பண்ணா அப்படின்ட்டு. அதுக்காக இவ்வளவு கோரமாக கொன்று தூக்கி போடுவீங்களா? இறந்த பிறகும் புணர்ந்துருக்கான். அந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இது எந்த வழியிலையும் இது ஒரு 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 இந்த மண்ணின் மகனா, இந்த நாட்டின் குடிமகனா, ஒரு ஆண் மகனா, ஒரு தாயின் பிள்ளையா, அது ஒரு 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 பெண்ணினுடைய கணவரா, இத்தனை தங்கைகளினுடைய அண்ணனா நான் வெக்கி தலைகுனிகிறேன் இந்த மாதிரி செயல்களுக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. இதில் எவ்வளவோ கட்டுப்பாடும் ஒழுக்கமாக கட்சியை நகர்த்தி போகும்போது என் கட்சியில் இருந்த ஒரு தம்பியே முன்னாளில் பொறுப்பாக இருந்தவர் இதை செஞ்சுருக்க கிருஷ்ணகிரியில். அது கடைசியாக என்ன ஆயிடுதோ அவனுக்கே குற்ற உணர்வு இறந்தும் போனான். தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். அது முன்னாடியே வேசாக இருந்திருக்கான், இறந்துட்டான். இந்த மனவேதனையில் நம்ம பிள்ளை இப்படி பண்ணிட்டானேன்னு எதிர்கொள்ள முடியாமல் அப்பா மது அருந்தி போய் சாலையில் விழுந்து அவரும் இறந்துட்டார். இதனுடைய பின்விளைவுகளை இது பண்ணணும். எங்களுடைய தலைவன் எங்கள் ஈழத்தில் எங்கள் தங்கை அக்காக்களை எத்தனையோ வன்புணர்வு செய்து சிங்களம் கொலை செஞ்சான். ஒரு நடவடிக்கை இல்லை. எங்கள் அண்ணன் பதிலுக்கு பதில் பழிக்கு பழிங்கிற கூட ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை எங்கள் புலி மறவர்கள் தொட்டு பிடிச்சதில்லை. ஈழத்தமிழ் மக்கள் நிழலை கூட தொட்டதில்லை. ஆனால் ஒரே ஒரு வீரன் விடுதலை புலி மறவன் ஒரு சிங்கள பெண்ணை தொட்டுட்டான், பாலியல் எண்ணத்தோடு தொட்டுட்டாங்கிற தெரிஞ்ச உடனே எங்கள் தலைவர் அவனை மரண தண்டனை நிறைவேற்றிட்டு அவர் செஞ்சது அந்த தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுங்க, நான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன்னு. அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அதனால் இது தொடரக்கூடாது. அதிகாரத்தை நமக்கு ஏன் இது வெறுப்பு வருதுன்னா, நடந்துருச்சு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலையே. தங்கச்சி ஸ்ரீமதி